நம்மள ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணாதீங்க, அது சாத்தியமில்லை. வெல்கம் டு AVD கிச்சன். வீட்டு அரிசி, அதாவது பொன்னி அரிசி புழுங்கல் அரிசிலேயே ஈஸியாக பொலன்னு புதினா புலாவ் பண்ணலாம். ஸ்கூல் திறந்த இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி தாபா ஸ்டைல் எக் கறி பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆளாக்கில் 1.5 ஆளாக்கு, அதாவது 400 கிராம் அரிசி எடுத்து ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி புலாவுக்காக 2 கட்டு புதினாவை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அலசி கொஞ்சம் உலர்த்திக்கங்க. இதே மாதிரி ஜாரில் புதினா இலைகளை சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கோங்க. இது கூட 7-8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 லவங்கம். இதை இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும். ஒரு பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காயை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல். இது சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும் முந்திரி. இது கூட நீளமாக நறுக்குன ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இது கூட ஒரே ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு பச்சை பட்டாணியை ஓவர்நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போது அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு இதை குக் பண்ணால் போதும். இதே மாதிரி வரகரிசி சாம்பார் சாதம், சன்னா புலாவ் மாதிரியான ரெசிபீஸை ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த புலாவுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போது ஊற வச்ச அரிசியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஒவ்வொன்றுலையும் மசாலா கோட் ஆகணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே வெள்ளை சாதம் இருக்காது, ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இது கூட ஒரே ஒரு சின்ன சைஸ் லெமனை கட் பண்ணி ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 கப்புக்கு 2.5 கப் வீதம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னா அரிசி ஊற வைக்கும் போதே சாப்பாடுக்கு தேவையான தண்ணியையும் இன்னொரு பக்கம் ஹீட் பண்ணி வச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. புலாவ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். 20 நிமிஷம் வேக விடலாம். சப்போஸ் நீங்கள் விசில் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் கரெக்டாக இருக்கும். பட் நான் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வேக வச்சதுக்கப்புறமா இதே மாதிரி எடுத்து செக் பண்ணிக்கிறேன். அரிசி நல்லா வெந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இந்த சமயத்தில் லைட்டாக ரைஸ் நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 3/4 பாகம் வந்த ரைஸை மறுபடியும் நான் இப்போது தம் போடுறேன். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் தம் போட்டால் போதும். அருமையான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் ப்ளஸ் 5 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா பொலன்னு நல்ல ஒரு புதினா புலாவ் ரெடி ஆகும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.